தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தைப்பொங்கலையொட்டி சரித்திர பதிவேடு குற்றவாளியின் பதிவுகளை சேகரிக்க சென்ற காவலரை பிரபல ரவுடி அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே பனவடலி சத்திரம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றுபவர் மாரிராஜா. இவர் பொங்கலை ஒட்டி பிரபல சரித்திர பதிவேடு குற்றவாளியான லெனின் என்பவரின் இருப்பிடத்தை பதிவு செய்வதற்காக கருத்தானூர் கிராமத்திற்கு சென்றுள்ளார். இவர் வருவதை அறிந்த பிரபல ரவுடி லெனின் அரிவாளுடன் காத்திருந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர் மாரிராஜா லெனின் குறித்து விசாரித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த ரவுடி கையில் அரிவாளுடன் காவலர் மீது பாய்ந்துள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் மீது அரிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். கையில் காயமடைந்த காவலரை அருகில் இருந்த பொதுமக்கள் மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர். தப்பி ஓடிய ரவுடி லெனினை போலீசார் தேடி வருகின்றனர். திருவிழா காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் இருப்பிடத்தை காவல்துறையினர் பதிவு செய்வது வழக்கமான நடைமுறையாக இருந்து வருகிறது. அதன்படி தைப்பொங்கலை ஒட்டி சரித்திர பதிவேட்டில் உள்ள குற்றவாளிகளின் இருப்பிடத்தை பதிவு செய்யும் பணியில் பனவடலி சத்திரம் போலீசார் ஈடுபட்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சரித்திர பதிவேடு குற்றவாளியின் விவரங்களை சேகரிக்க சென்ற காவலருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் சங்கரன்கோவில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.